வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், சரியா நீங்கள் எந்த ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கட்டாயமாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் செய்யணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் செமஸ்டர்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல என்ன நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சீங்களோ, அதுல என்ன சப்ஜெக்டை பத்தி நீங்க வந்து படிக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அந்த கம்பெனிஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சதை அங்க ஒரிஜினலாவே நீங்க வந்து அந்த கம்பெனில போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசமோ அல்லது 2 மாசமோ நீங்க வந்து அல்லது 6 மாசமோ வந்து நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து தருவாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கரிக்குலம்ல, சரிங்களா, உங்களுடைய அந்த பர்டிகுலர் செமஸ்டர்ல கரிக்குலம்ல உங்களுடைய மார்க் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்டர்ன்ஷிப் போனதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அதுல பிரிண்ட் ஆகியே வரும். சரிங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கடைசியில் சிஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சிஜிபிஏ ஆகட்டும் அல்லது பர்சன்டேஜ் ஆகட்டும் உங்களுக்கு கால்குலேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்றதுனால எல்லா காலேஜ்லயும் இப்போ வந்து கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம எப்படி வந்து எங்க போய் யார் யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா நேஷனல் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏஐசிடிஇ வந்து மூலியமா நம்ம வந்து பண்றாங்க. ஸோ அந்த ஏஐசிடி அப்படிங்கிறதே தான் உங்களுக்கு தெரியும். ஏஐசிடி அப்படி எல்லா காலேஜஸுக்கும் வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை புதுசா ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனி வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கம்பெனியை போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த கம்பெனியை வந்து ஸோ இந்த கம்பெனியில் பாருங்க இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி அந்த கம்பெனியினுடைய இதை வந்து வெளியில வந்து கொண்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஏஐசிடிஇல இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு அந்த கம்பெனியில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏஐசிடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் அதில் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு பண்ண பண்ண வைக்கிறாங்க. ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்டே ஸ்டூடெண்ட்டுக்கு தராங்க. இப்போ வந்து 2 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அந்த கம்பெனி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டைஃபண்டே அந்த கம்பெனி கொடுக்குது, சரிங்களா? மாசத்துக்கு 10,000, மாசம் 5,000, 6,000, 7,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,500 வரைக்கும் கூட வந்து மாசம் வந்து இன்டர்ன்ஷிப்பு அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? நீங்க படிக்கும்போது என்ன பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் மூலியமா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து உதவித்தொகையை நீங்க வந்து வாங்கலாம், சரிங்களா? ஸோ இது கட்டாயம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமௌண்ட் நீங்க கொடுங்க, கொடுத்தாதான் வந்து நாங்க உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கம்பெனிஸ்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஏஐசிடி வந்து அவங்களுடைய வெப்சைட்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுல போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் அவங்க இன்டர்ன்ஷிப்புக்கு அவங்களுக்கு பக்கமா நியரஸ்டா என்ன கம்பெனிஸ் இருக்கு, அவங்க இப்ப படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா படிச்சிட்டு இருக்கிறதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சிட்டு இருக்கிறவங்க இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க வந்து போயிட்டு வந்துடலாம், அல்லது ஃபுல் டைம் ஆகும். ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பெனிக்கே போனாதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம்ல நீங்க போய் பண்ணலாம் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அந்த கம்பெனில நீங்க வந்து கம்பெனியை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட இதெல்லாமே நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்கு, சரிங்களா?
ஸோ அதை பற்றி இந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு எப்படி அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ அந்த போர்ட்டலில் எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு போயோ நீங்கள் வந்து கற்றுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி உங்களுடைய காலேஜில் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான கிரெடிட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரில் அப்படியே சர்ச் பண்ணுங்க, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்னு போட்டு சர்ச் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா பாருங்க, ஏஐசிடி இன்டர்ன்ஷிப் போர்ட்டல், நேஷனல் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? வந்த உடனே இந்த இடத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். இது வந்து கவர்மெண்ட்னுடைய போர்ட்டல் தான். இது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ அவங்க தான் வந்து இந்த போர்ட்டல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் 25-26 2025-26 இன்டர்ன்ஷிப் வந்து யார் யாரெல்லாம் போனாங்க, என்னென்ன கம்பெனிஸுக்கு போனாங்க, சரிங்களா, அவங்களுக்கு எப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல டீட்டெயிலாக இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கம்பெனி வந்து தேடணும் அப்படின்னா இதில் பாருங்க, ரீசென்ட்லி போஸ்டட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும். இன்டர்ன்ஷிப் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் டைப்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? இன்டர்ன்ஷிப் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும். அதில் ஃபுல் டைம், விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப், பார்ட் டைம், அப்ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அப்படின்னா ரெகுலராக ஃபுல் டைமாக நீங்கள் வந்து அந்த கம்பெனிலேயே போய் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறது. சரிங்களா? விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துலையே அந்த கம்பெனியில் இருக்கிறத பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அவங்க ஒரு பர்டிகுலர் ஜாப் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதப்பெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த பார்ட் டைம் அப்படிங்கிறது நீங்கள் பார்ட் டைம்லேயே கூட அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்போட டைப். அதுக்கப்புறம் அப்ஸ்கில்லிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம், சின்ன சின்ன ட்ரைனிங் மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் டைப் அப்படின்னு இருக்கு. ஸ்டைஃபன் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் பெய்டு இன்டர்ன்ஷிப், அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் கொடுப்பாங்க. சரிங்களா? அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்னா கம்பெனி வந்து இந்த அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ணாது, நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் கத்துக்கலாம். அந்த கம்பெனியில் நடக்கிற அந்த ஒர்க்கை பத்தி எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு கடைசியா வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ், உங்களுக்கு எங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா லொகேஷனும் இதுல காமிக்கும். நீங்க அந்த லொகேஷனை கொடுத்து சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கம்பெனி உங்களுக்கு என்னென்ன கம்பெனி எல்லாம் வந்து இருக்காங்க. சரி, இன்டர்ன்ஷிப் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபுல் டைம் அப்படிங்கிறத கூட நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைஃபன் டைப் அப்படிங்கிறத அன்பெய்டு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு லொகேஷன் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லொகேஷன், நீங்க எங்க இருக்கீங்க. சப்போஸ் நான் வந்து சென்னை அப்படின்னு கொடுக்குறேன், சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனா ஸோ ஃபுல் டைமா கம்பெனி வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்காம சென்னை சரௌண்டிங்குள்ளார என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். சேல்ஸ் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்பு, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 19 ஆகஸ்ட் 2026 சென்னையில் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க கொடுக்குறாங்க. டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி. ஸ்டார்டிங் டேட் இம்மீடியட்லி, ஸ்டைஃபண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து பாரு 24 கிரெடிட் வந்து கொடுக்குறாங்கன்னா 6 மாதம் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால கிரெடிட் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கிரெடிட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 5 தான். அப்ளை பை 31 ஆகஸ்ட், 31ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வியூ டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இதை பத்திய இந்த இன்டர்ன்ஷிப் பத்தியான இன்னும்
தேவையான அபவுட் த ப்ரோக்ராம் சரி அப்போ இருக்கு ஹூ கேன் அப்ளை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸு. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். சரியா? இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் வேணும், ஃபுல் டைமில் அன்பெய்டு வேணாம், ஃபுல் டைமா எனக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லொகேஷன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு சென்னை வேணும் அப்படின்னா சென்னை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரியா? சென்னை அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஃபுல் டைம் பெய்டு இன்டர்ன்ஷிப் சென்னைன்னு போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் இன்டர்ன்ஷிப் கடீலா குளோபல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபுல் டைம் 17 ஆகஸ்ட் சென்னை, ஹைதராபாத், மும்பை சிட்டியில் கொடுக்குறாங்க 6 மாசமா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் இமீடியட்டா, ஸ்டைஃபண்ட் வந்து 12,000, ஒரு மாசத்துக்கு 12,000 ஸ்டைஃபண்ட் தராங்களாம் அவங்க. சரி, நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து 24, ஓப்பனிங் வந்து 25 பேர். என்னைக்குள்ள அப்ளை பண்ணுவோம், 28 ஆகஸ்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேம்பஸ் அம்பாசிடர் இன்டர்ன்ஷிப் மாசம் 15,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய நம்பர் ஆஃப் கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து 8 கிரெடிட் பாயிண்ட், 2 மாசம் தான் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம். ஸோ பார்த்தீங்கன்னா மாசம் கம்மியா இருந்துச்சுன்னா கிரெடிட் பாயிண்ட் கம்மியா இருக்கும், மாசம் அதிகமா இருந்தால் கிரெடிட் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ 15,000 மாசம் வந்து உங்களுக்கு தராங்க. சரிங்க. நம்பர் ஆஃப் ஓப்பனிங் 40 பேர், அப்ளை 31 ஆகஸ்ட்டுக்குள்ள அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேம்பஸ் அம்பாசிடர், ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு கிரெடிட் பாயிண்ட் வந்து 4 மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. 4 மாசங்கும் போது 16 கிரெடிட் பாயிண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5,000 மட்டும் தான் தராங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. பாருங்க, இது 15,000 கேம்பஸ் அம்பாசிடர் இன்டர்ன் 15,000 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, இது 5,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லொகேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிற அந்த லொகேஷனை சொல்லி லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இன்டர்ன்ஷிப் வந்து போய் அந்த கம்பெனியில் அட்டன் பண்ணி நீங்க சர்டிபிகேட் வாங்கி உங்க காலேஜில் கொடுத்து உங்களுடைய அந்த இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி சார், சரி எப்படி அப்ளை பண்றது நாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருங்க. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் இதுலயும் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா கவனிங்க, நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், as you are aware that National Internship Portal provides its services free of cost to interns and organizations. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து இன்டர்ன்ஷிப் இந்த இதில் வந்து கொடுக்குற நேஷனல் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் கொடுக்குறாங்க. தேர்ஃபோர் இஃப் எனி ஆர்கனைசேஷன் ஆஸ்க் ஃபார் எனி ஃபீ சார்ஜஸ் இன் த நேம் ஆஃப் மென்டர்ஷிப், ட்ரைனிங், ஸ்கில்லிங் ஆர் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ளீஸ் இன்ஃபார்மஸ், இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் உங்ககிட்ட பணம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதை பத்தி இந்த மெயிலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ டு இன்ஃபார்ம் யூ டு பி அவேர் பிஃபோர் ஜாயினிங் எனி சோசியல் மீடியா குரூப். ஒரு சில சோசியல் மீடியா குரூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வரதா இருந்தால் இவ்வளோ பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டான கம்பெனிக்கு போயிட்டு கரெக்டான இடத்துல ஒர்க் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜில் கொடுத்து நீங்கள் அதனுடைய பெனிஃபிட் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டா இல்லை கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் வந்து கேட்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு யூ ஆர் ரெஜிஸ்டரிங் எஸ் ஏ ஸ்டூடெண்ட். இல்லை நான் வந்து ஒரு கம்பெனி, நான் கம்பெனிக்காரங்க, நான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு அப்படிங்கன்னா அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த இதில். சரிங்களா? பாருங்க, யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷனா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்ப்ளாயர், நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படி கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு நீ வந்து நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏஎஸ்டி அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ல படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை நான் ஏஐசிடி ஆர்கனைசேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிப்ளமோ, என்ஜினியரிங், எம்பிஏ அப்படின்னா இது இல்லை அப்படின்னா நான் ஏஐசிடி என்னன்னு சொல்லி இதை கிளிக் பண்ண சொல்றாங்க. அதில் வந்து நீங்கள்
உங்களுடைய யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டைப் பண்ணலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சாலும் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல சேலம், சென்னை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. சேலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், தமிழ்நாடு. ஸோ இந்த இதில் காலேஜோட பேர் கேட்குது, காலேஜோட கோட் நம்பர் கேட்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சா போடலாம், தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி எல்லாமே இந்த இடத்துல வரும். அந்த இன்ஸ்டியூட பர்மனண்ட் ஐடி, டைப்பு, அங்கே வந்து ஹச்ஓஐ நேம் என்ன, ரீஜன் என்ன அப்படின்னு வரும். கன்ஃபார்ம் த above டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி டிக் போடுறீங்க. டிக் போட்டு நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பரு, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, என்ரோல்மெண்ட் நம்பர். சரிங்களா? அப்லோட் ஐடி கார்டு வந்து இதில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஐடி கார்டோட சைஸ் வந்து 3 MB தான் இருக்கணும், ஜேபிஜியாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பரு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, சரியா சீக்ரெட் கொஷினு, அதுக்குண்டான ஆன்சரு, நீங்கள் என்ன ஜெண்டர், என்ன கேட்டகரி, கேட்டகரி அப்படிங்கிறதுல கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பாஸ்டு கோர்ஸ், லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சீங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி 12th படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ 12th வந்து எவ்வளோ மார்க் வாங்குனீங்க அப்படிங்கிற டீட்டெயில். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டலுக்குள்ள நீங்கள் லாகின் ஆகிறதுக்கு உண்டான பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே என்ன கொடுத்தீங்களோ அதையே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லாகின்ல நீங்கள் என்ன டைப், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்து ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் கம்பெனிஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ள ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் எந்த கம்பெனி வேணும், எந்த இடத்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான கம்பெனி வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் டைப் வந்து ஃபுல் டைமா அல்லது விர்ச்சுவலா அல்லது பார்ட் டைமான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டோட நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கற்றுக்க போகிறீங்க, இல்லை ஸ்டைஃபண்ட் இல்லாமலே நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலில் அவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்ளைடு பை அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த ரிப்ளை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் போய் அட்டன் பண்ணி அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ப்ராக்டிக்கலான நாலேஜோட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் பற்றியான இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் மூலிமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இன்டர்ன்ஷிப் வந்து போய் கற்றுக்கிட்டோம். சரிங்களா? கற்றுக்கிட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.